ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேனி லதாஸ் கிச்சன். அரைக்கீரை எப்படி கிடையாது இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதேங்க அரைக்கீரை இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த இலை தண்டு பெரிய தண்டை மட்டும் கீழே போடுங்க. எல்லா தண்ணியும் வேஸ்ட் பண்ணுவேன்னா இதை மட்டும் கீழே போட்டால் போதும். இது வெந்துடும் நல்லா. தண்டை ரொம்ப வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்தளவுக்கு போட்டு இந்த தண்டை மட்டும் கீழே போட்டால் போதும். இந்த மாதிரி கீரை இலக்கரை அப்படி ஆஞ்சி வச்சுக்கிடுவோங்க. அரைக்கீரை வேக வைக்கிறதுக்கு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். 5 பச்சை மிளகா, ஒரு பூண்டு, கொஞ்சம் பாசிப்பருப்பு, ஒரு தக்காளி பழம், கொஞ்சம் மஞ்சள்தூள், கொஞ்சமாக போட்டால் போதும். மஞ்சள்தூள். கீரை நல்லா அலசிக்கிடுவோம். எனக்கு கீரையில் மணல் இருக்கிறதுனால நல்லா அலசிக்கிடுவோம். பெரிய சட்டியில் ஊற்றி நல்லா அலசிக்கிடுவோம். கீரை மணல் இருக்கும். அலசி இந்த பருப்பில் போட்டுக்குவோம் வேக வைக்கிறதுக்கு. கீரையை கழுவி போட்டாச்சு. இதில் வேக வச்சுக்கிடுவோம். வெந்தனி கீரை உள்ளே அமுங்கிடும். கீரை கிளறி விட்டுக்கோங்க. நல்லா உரப்பு தகுந்த மாதிரி பச்சை மிளகா போட்டுக்கோங்க. இப்போ அடுப்பு பற்ற வச்சுட்டு கீரை வேக வச்சாச்சு. அப்பப்போக்கி கிளறி விட்டுக்கோங்க. வேகட்டும். தண்ணி இந்த 1 கிளாஸ் தண்ணியே போதும். வெந்துடும். நல்லா வேக. உப்பு போட தேவையில்லை. எப்படி வேக வைங்க. கீரை நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த கீரை ஒரு உள்ள அமைங்கிச்சு வருங்க. இந்த பருப்பில் மேலே வந்துச்சு. இந்த மாதிரி வேகுவோம். தண்ணி இந்த 1 கிளாஸ் தண்ணியே போதும். நல்லா வெந்துடும். கீரை நல்லா வெந்துருச்சு. தண்ணி இருந்தாலும் பிரச்சனை இல்லை. தண்ணி வடிச்சிட்டு இதை நல்லா அரைச்சிக்கலாம். மிக்சி ஜாரில் மிக்சி தண்ணி அதில் ஊற்றிக்கலாம். கீழே ஊற்றிடாதீங்க. மிக்சி ஜாரில் போட்டு இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். வலுவலுன்னு அரைச்சி எடுத்துக்கிடுவோம். கீரை வேக வைக்கல உப்பு போடல. அதனால் இப்போ போட்டு தேவையானாலும் உப்பு போட்டுக்கிடுவோம். கல் உப்பு எடுத்துருக்கேன். இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சாச்சு. இதை நீங்கள் தாளிச்சுக்கிடுவோம். கீரை தாளிக்கிறதுக்கு கடலை ஊற்றிக்கிறேன். கீரை தாளிக்கிறதுக்கு எண்ணெய் காஞ்சிச்சு. காஞ்சோன்னு கடலை பருப்பு போட்டுக்கலாம். கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. இப்போ 1 ஸ்பூன் சீரகம் எடுத்துக்கிடுவோம். சின்ன வெங்காயம், ஒரு வத்தல், வெங்காயம் வதங்கிறது கொஞ்சம் தூள் உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கிடுவோம். நல்லா வதக்கி எடுத்துக்கிடுவோம். கீரை அரைச்சி எடுத்தாச்சு. ஒரு கிணத்துல ஊற்றி வச்சிருக்கேன். ஜாரி கழுவியில் ஊற்றி வச்சுக்கிடுவோம். ஜாரில் கீரை ஒட்டியிருந்தனால தண்ணி ஊற்றி அலசியில் ஊற்றிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. கீரை அரைச்சி வச்சிருக்கோம். அது ஊற்றிக்கலாம். கீரை இதெல்லாம் ஊற்றியாச்சு. சும்மா ஒரு கொதி கொதிச்சா போதும். ஏற்கனவே வேக வச்சு கீரை தான். இதில் உப்பு பத்தாட்டி உப்பு போட்டு கிண்டிக்கலாம். ஒரு கொதி கொதிச்சோன்னே இறக்கி வச்சுருவோம். கீரை இந்த அளவுக்கு கொதிச்சா போதும். ஏற்கனவே வேக வச்சு கீரைனால இந்த அளவுக்கு கொதிச்சாலே போதும். இறக்கி வச்சுருவோம். இப்போ ஒரு கிண்ணத்தில் மாற்றி எடுத்துக்கலாம். கீரை ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்டு பார்த்தவங்க அம்மான்னு சொல்லுங்கள். வாரத்துக்கு ஒரு முறையாச்சும் கீரை சாப்பிடுங்க. ரொம்ப நல்லது உடம்புக்கு, கண்ணுக்கு நல்லது, ரொம்ப ஹெல்த்தியானதுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.